ஏன் யாருக்கும் கோபம் வரல? ஏன் யாருக்கும் ரோசம் வரல? சொன்னது முதலமைச்சர் விஜயை நோக்கி. இங்க பொங்குற இங்க கத்துற டி.கே. சிவகுமார் அரசு கேவலப்படுத்துது விஜய. கர்நாடக விஜய் படத்தை போட்டு செருப்பு மேல போடுறான். என்ன பண்ணீங்க? பீகார்ல ஒரு செய்தி, 2023ஆம் ஆண்டு மார்ச் மாசம் பீகார் சட்டமன்றத்தில் ஒரே அமளி துமளி. பாஜக சொல்லுது பீகார்காரங்க தமிழ்நாட்டில் தாக்கப்படுறாங்க, கழுத்து நெரிச்சு கொலை செய்யப்படுறாங்க, துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு கிளப்பி விடுது. அது வதந்தி, பொய். அந்த பொய் செய்திக்கு பிறகு நிதிஷ்குமார் ஒரு முடிவெடுத்து தமிழ்நாட்டுக்கு 4 பேர் கொண்ட கூட்டுக்குழு அனுப்பி அந்த கூட்டுக்குழு இங்க போய் ஆய்வு பண்ணி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு உத்தரவாதம் கொடுத்து, புலம்பெயர் தொழிலாளர்கள் பாதுகாப்பா இருப்பீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, கவலைப்படாம இருங்கன்னு அறிக்கை கொடுத்து, ஒரு பொது தொலைபேசி கொடுத்து தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லி, அதுக்கும் பிறகு நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி டி.ஆர். பாலு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் வந்து பாட்னாவுக்கு போய் நிதிஷ்குமாரை பார்த்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வெளிப்படை விளக்கம் கொடுத்து, இவ்வளவு படிநிலைகள் எதுக்கு? ஒரு வதந்தி, ஒரே ஒருத்தன் பீகார்காரன் கொலை செய்யப்பட்டான்னு. ஆனா 3 தமிழர்கள் கர்நாடக காட்டுக்குள்ள கொலை செய்யப்படுறான். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ன பண்றாரு?